ஹரியோம். ராஜயோகம் ஒரு கோட்பாட்டை நமக்கு புகட்டுகிறது. மனிதனுடைய மனதுக்குள் இருப்பது ஒரு சூக்ஷ்மமான உலகம். வெளியில் ஸ்தூலமாக தென்படுவது அந்த சூக்ஷ்ம உலகத்தினுடைய புற தோற்றம் ஆகும். இனி சூக்ஷ்மம் ஸ்தூலம் ஆகிய இரண்டுக்கும் இடையில் பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு உண்டு. சூக்ஷ்மமாக இருப்பது காரணம், ஸ்தூலமாக இருப்பது காரியம். ஆக நாம் காணும் ஒரு புற உலகத்தை காரியம் என்றும், நம் உள்ளிருக்கும் அக உலகத்தை காரணம் என்றும் சொல்ல வேண்டும். இனி அதற்கு ஒப்ப புறத்தில் தென்படும் விசைகளையும் சக்திகளையும் ஸ்தூலமானவைகள் என பாகுபடுத்த வேண்டும். மற்ற அகத்தில் இருக்கும் விசைகளும் சக்திகளும் சூக்ஷ்ம நிலையில் இருக்கின்றன. அகத்தில் அல்லது உள்ளத்தினுள் இருக்கும் சக்திகளை கையாள கற்றுக்கொள்ளும் மனிதன் இயற்கை முழுதையும் தன்வசத்தில் கொண்டு வர வல்லவனாகிறான். அண்டங்கள் யாவையும் வசப்படுத்துவது, இயற்கை முழுதையும் தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவது, இதைத்தான் ராஜயோகி குறிக்கோளாக கொண்டிருக்கிறான். இயற்கையின் நியதிகள் அல்லது இயற்கையினுடைய நடைமுறைகள் உயிர் வாழ்ந்திருப்பவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. ஆனால் ராஜயோகி உயர்நிலை ஒன்றை அடைய விரும்புகிறான். அந்த உயர் நிலையிலே அவன் அசையாது இருக்கும் பொழுது இயற்கையினுடைய நியதிகள் அவனை வந்து பாதிக்காது. அந்த நியதிகளுக்கு அப்பாற்பட்டவனாக அவன் மேல் நோக்கி போகிறான். இயற்கை முழுதுக்குமே அவன் அப்பொழுது அதிபதி ஆகிறான். அகம் புறம் ஆகிய இரு நிலையில் இருக்கும் இயற்கைகளை அவன் தன் வசத்துக்கு கொண்டு வருகிறான். மானுட வர்க்கத்தின் நாகரிகத்தில் முன்னேற்றம் உண்டாக வேண்டும் என்று நாம் சொல்லி வருகிறோம். இந்த முன்னேற்றம் என்பது வேறொன்றுமல்ல, இயற்கையை கட்டியாள தெரிந்து கொள்ளுதலேயே நாகரிகத்தில் முன்னேற்றம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயற்கை கட்டும் விஷயத்தில் வெவ்வேறு நாட்டவர்கள் வெவ்வேறு முறைகளை கையாள்வதை பார்க்கிறோம். இனி ஒரே சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கிடையில் இயற்கை வெல்லும் விஷயத்தில் இரண்டு விதமான கொள்கைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். புறத்தில் உள்ள இயற்கை வெல்ல சிலர் விரும்புகின்றனர். அகத்தில் உள்ள இயற்கையை வெல்ல வேறு சிலர் விரும்புகின்றனர். இத்தகைய கொள்கை வேறுபாடு வெவ்வேறு இனத்தவர்களுக்கு இடையிலும் நாம் பார்க்கிறோம். சில இனத்தவர்கள் புற இயற்கையை கட்டி போட விரும்புகிறார்கள், மற்றும் சிலர் அகத்தில் உள்ளதை அடக்க விரும்புகின்றனர். அகத்தில் உள்ள இயற்கையை வசப்படுத்துவதன் மூலம் அனைத்தையும் நாம் வசப்படுத்துகிறோம் என்று சிலர் சொல்கின்றனர். புறத்தில் இருக்கும் இயற்கையை கட்டுவதால் அனைத்தையும் நாம் கட்டு கொண்டு வருகிறோம் என்று மற்றொருவர் கூறுகின்றனர். இயற்கையை வசப்படுத்தும் விஷயத்தில் முடிந்த நிலைக்கு போகும் இடத்து அந்த இரண்டு வித எண்ணங்கள் கொண்டிருப்பவர்கள் சொல்லுவதெல்லாம் சரியே. ஏனென்றால் இயற்கையில் அகம்புறம் என்னும் வேற்றுமை இல்லவே இல்லை. அகம்புறம் என இரண்டாக பிரிப்பது வெறும் கல்பிதம். இந்த வேற்றுமை ஒருபொழுதும் இயற்கையில் இல்லை. புற இயற்கையை பற்றி பிடிக்கப் போகிறவர்களும் அக இயற்கையை பற்றி பிடிக்கப் போகிறவர்களும் தங்கள் முயற்சிகளை கடைசி வரையில் கொண்டு செலுத்துவார்களே. ஆனால் இருவரும் ஒரே இடத்தில் சந்திப்பது உறுதி. ஜடசக்தியை துருவி ஆராய்கிறான். தன் ஆராய்ச்சியின் முடிவை எட்டுகிற பொழுது ஜடசக்தி சித் சக்தியாக மாறி அமைவதை காண்கிறான். சித் சக்தியை சரியாக ஆராய்ச்சி பண்ணுபவன் மனம் வேறு ஜடப்பொருள் வேறு என்னும் வேற்றுமையெல்லாம் கடந்து ஒரு வஸ்துவே, ஒரே ஒரு வஸ்துவே இத்தனை வடிவங்களில் இயங்குகிறது என்பதைக்கும் என்ற முடிவுக்கு அவன் வருகிறான். பொருள்கள் அனைத்துக்கும் இடையில் உள்ள ஒற்றுமையை கண்டுபிடிப்பதற்கே பௌதீக விஞ்ஞானங்கள் எல்லாம் முயன்று வருகின்றன. எந்த ஒரு மூலப்பொருள் இத்தனை விதமான வேற்றுமைகளுடன் விளங்குகிறது என்பதை கண்டுபிடிக்க அந்த விஞ்ஞானங்கள் தனித்து வருகின்றன.
எந்த ஒரு மெய்ப்பொருள் பல உயிர்களாக இயங்கி வருகிறது என்பதை கண்டுபிடிப்பது எல்லா சாஸ்திரத்தினுடைய நோக்கம். ராஜயோகம் எனும் சாஸ்திரம் அகவுலகு என்பதில் தனது ஆராய்ச்சியை துவங்குகிறது. அத்தியாத்ம பிரகிருதி அல்லது உள்ளம் என்னும் இயற்கையை ஆராய்ச்சி பண்ணுவதுதான் இதன் நோக்கம். உள்ளம் அல்லது சித்தத்தை கட்டுவதன் மூலம் அகம்புறமாகிய இயற்கை முழுவதையும் கட்டிவிடலாம் என்று இந்த நூல் இயம்புகிறது. இம்முயற்சி மிக புராதீனமானது. இம்முயற்சியானது சிறப்பாக இந்தியாவில் வலிமை மிக பெற்றிருக்கிறது. ஆனால் மற்ற தேசத்தவர்களும் இத்துறையில் முயற்சி பண்ணி இருக்கின்றனர். மனதை கட்டியாளும் முயற்சியை மேல்நாட்டவர் கூட மதத்தின் ஒரு பகுதி என்று கருதுகின்றனர். அப்படி மனிதன் மர்மத்தை கண்டுபிடிக்க முறைமாறாக முயன்றவர்களை மேல்நாட்டவர்கள் மந்திரவாதிகள் என்றும் பில்லி சூனியக்காரர்கள் என்றும் கருதி அவர்களை உயிரோடு தீயில் போட்டு தகிக்கவும் கொலை செய்யவும் துணிந்தனர். மற்றும் இந்தியாவில் இத்துறையிலே முயன்று மனதை கட்டும் யோக சாஸ்திரத்தை அறிந்தவர்களில் பெரும்பான்மையோர் பல காரணங்களை முன்னிட்டு இந்த சாஸ்திரத்தையே பாழ்படுத்தி விட்டனர். எஞ்சி இருக்கும் ஒரு சிறு பகுதியை பரமரகசியம் என்று இயம்பி ஒரு கூட்டத்தார் அதை மறைத்து வைக்க முயன்றனர். இக்காலத்தில் இந்த யோக சாஸ்திரத்தை புகட்டும் ஆச்சாரியர்களாக மேல்நாட்டில் சிலர் தோன்றி வருகின்றனர். அப்படி தோன்றி வரும் ஆச்சாரியர்கள் இந்தியாவில் இருந்தவர்களை விட மிக மிக பின்னணியில் இருக்கிறார்கள். இந்தியாவில் முன்பு இருந்த யோகிகள் மனோ தத்துவத்தை பற்றி ஏதோ சிலர் தெரிந்திருந்தனர். ஆனால் இக்காலத்தில் மேல் நாடுகளில் தோன்றி வருகின்றவர்களோ அதை பற்றி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த யோக சாஸ்திரத்தில் ரகசியமானதென்றும் எல்லாருக்கும் கிட்டாதது என்றும் ஏதாவது இருக்குமாயில் அதை ஆதரவு அற்றது என்று ஒதுக்கி தள்ள வேண்டும். மானுட வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான குறிக்கோளாக இருப்பது வலிமை. சமயத்துறையில் ஆனாலும் சரி, மற்ற துறைகளில் ஆனாலும் சரி, எதெல்லாம் மனிதனை பலவீனமாக்குகிறதோ அதை பயனற்றதென களைந்து தள்ள வேண்டும். தன்னை பலவீனம் ஆக்குவதோடு மனிதன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ரகசிய கோட்பாடுகள் என்பவைகளெல்லாம் மானுட அறிவை தளர்வுறப் பண்ணுகின்றன. சாஸ்திரங்களுள் மகோன்னதமானது யோக சாஸ்திரம். ரகசிய கோட்பாடுகள் என்பவை இந்த யோக சாஸ்திரத்தையும் பெரிது அழித்து விட்டன. சுமார் 4000 வருடங்களுக்கு முன்பு இந்த யோக சாஸ்திரம் இந்தியாவில் விளங்கப்படுவதாக இருந்திருக்கிறது. விளக்கம் பெற்ற அக்காலத்திலேயே அதனிடத்து தெளிவும் ஒழுங்குபாடும் போதனை கிரமமும் அடங்க பெற்றிருந்தன. இந்த யோக சாஸ்திரத்தை பற்றிய மற்றொரு விஷயத்தை ஈண்டு மொழிவது அவசியமாகிறது. யோக சாஸ்திரத்துக்கு வியாக்கியானங்கள் எழுதியவர்களுள் மிக நவீனத்தில் தோன்றி உள்ளவர்களே மிகைப்பட பிழைகள் செய்யலாகினர். பழங்காலத்து வியாக்கியானங்களுக்கு போகும் கால் மிக பழையவைகளிலே உண்மை கோட்பாடுகள் அதிகம் பொதிந்திருக்கின்றன. அன்னவர்கள் புகட்டியவை எல்லாம் யுக்திக்கு முற்றிலும் பொருத்தமானவைகளாக இருந்து வருகின்றன. நவீன யோக நூலாசிரியர்கள் என்னென்னவோ ரகசியங்களை பற்றி பேசுகின்றனர். யோக சாஸ்திரத்தை முற்றிலும் யுக்திக்கு ஒத்ததென்று வெட்ட வெளிப்படுத்தலாம். ஆனால் இதை ரகசியப்படுத்துவர்கள் கையில் இது படாத பாடுபட்டு வருகிறது. ஆதிக்கம் முழுவதையும் தங்கள் கைவசத்தில் வைத்துக் கொள்ளுதல் பொருட்டு இந்த சாஸ்திரத்தை ரகசியம் என அவர்கள் மறைத்து வைத்திருந்தனர். வாழ்க்கையின் மேலான தத்துவத்தை புகட்டுவது யோகம். ரகசியம் என்று சொல்லி மறைத்து வைப்பதற்கு அதில் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு ஆத்ம சாதகனும் தனது அனுபவத்துக்கு எட்டிய அளவு யுக்தி பூர்வமாக அதை தெளிவுபடுத்தி விளக்க முடியும். அத்தகைய முயற்சி இன்று இந்த விளக்கத்தின் மூலியமாக நாம் அறியலாம். யுக்தி பூர்வமாகவும் கோட்பாடுகள் விளக்கப்படுகின்றன. சான்றோர்கள் இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சாஸ்திர பிரமாணமும் ஈண்டு கொடுக்கப்படுகிறது.
முறையான சாதனத்தில் ஈடுபடுபவர்கள் அடிப்படை தத்துவங்களை பற்றிய அனுபவம் எல்லோருக்கும் ஒரே விதமாக அமைவதை காண்பார்கள். அனுபூதியில் உண்மைகளை தெரிந்து கொள்ளும் வரையில் சாதனங்களை முறையாக செய்து கொண்டிருக்கலாம். அப்படி சாதனம் ஒன்றும் செய்யாது யோகத்தை பற்றி வெறும் குருட்டு நம்பிக்கை கொள்வது பொருந்தாது. ஒவ்வொரு சாதகனும் சாதனம் செய்து கொண்டிருப்பதற்கிடையில் தனது யுக்தியை சரியாக பயன்படுத்த வேண்டும். முறையாக சாதனம் செய்கிறவர்களுக்கு யோக தத்துவங்களை எல்லாம் முற்றிலும் உண்மையானவைகள் என்பது வெளியாகும். உண்மையை அறிந்து கொள்ளுதல் பொருட்டு உலகத்திலுள்ள எந்த சாஸ்திரத்தை வேண்டுமானாலும் முறையாக ஆராய்ச்சி செய்யலாம். யோக சாஸ்திரத்தையும் அதே விதத்தில் ஆராய்ச்சிக்கும் சாதனத்துக்கும் நாம் உட்படுத்தலாம். நல்ல சாதகன் ஒருவன் இம்முறைகளை அனுஷ்டானத்தில் கொண்டு வருவதில் ஆபத்து ஒன்றுமே இல்லை. ரகசியம் என்று மறைத்து வைக்க வேண்டிய விஷயமும் இதில் ஒன்றுமில்லை. யோக சாஸ்திரத்தில் சொல்லி வைத்திருப்பவைகள் எல்லாம் மானுட வாழ்க்கையின் மேலாம் பகுதிகளை பற்றிய உண்மைகளாகும். எனவே இக்கோட்பாடுகளை பகிரங்கமாக பொதுமக்கள் அனைவருக்கும் எடுத்து புகட்டலாம். இவைகளெல்லாம் ரகசியமானவைகள், எல்லோருக்கும் எடுத்து இயம்பலாகாது என்று இவைகளை மூடி வைப்பதுதான் இந்த சமுதாயத்துக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. யோக சாஸ்திரத்தை பற்றிய ஆராய்ச்சியில் நுழைவதற்கு முன்பு சாங்கிய சாஸ்திரத்தை சிறிது தெரிந்திருப்பது அவசியமாகிறது. ஏனென்றால் சாங்கிய சாஸ்திரத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டே அதன் மீது ராஜயோக சாஸ்திரம் கட்டப்பட்டிருக்கிறது. சாங்கிய சாஸ்திரப்படி விஷய ஞானம் அல்லது புறத்தில் இருப்பது நமக்கு புலனாகும் முறை வருமாறு ஒளி ஆகிய புறத்தில் இருக்கும் விஷயங்கள் காது கண் போன்ற பொறிகளில் படுகின்றன. இப்பொறிகள் தமக்கு விஷயமானவங்களை மூளையின் கண் நரம்புகள் வாயிலாக அனுப்புகின்ற மூளைக்கு எட்டியவை மனதின் கண் ஒப்படைக்கப்படுகின்றன. மனது அவ்வுணர்வுகளை புத்தியிலிருந்து ஒப்படைக்கிறது. புத்தியானது இது ஓசை அல்லது இது ஒளி என்று தீர்மானித்து புருஷன் அல்லது ஜீவாத்மனுக்கு அது சமர்ப்பிக்கிறது. அந்த ஜீவாத்மா நான் ஓசையை கேட்கிறேன், வடிவத்தை பார்க்கிறேன் என்று முடிவு கட்டுகிறான். இங்கனம் ஐம்பொறிகள் வாயிலாக புற உலகம் ஜீவாத்மனுக்கு புலனாகிறது. பிறகு ஜீவாத்மனிடமிருந்து உத்தரவு பிறக்கிறது. அந்த உத்தரவுக்கு ஏற்ப கர்மேந்திரியங்களும் செயல்புரிகின்றன. புருஷன் நீங்களாக மற்ற உறுப்புகளாகிய ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் ஆகியவைகள் ஜட வஸ்துக்களால் உண்டாக்கப்பட்டவை, 5 பூதங்களால் உருவாக்கப்பட்டவை. ஜடவஸ்து எனினும் மனது பாகிய கரணங்களை விட மிக சூக்ஷ்மமானது. மனது எங்கனம் சூக்ஷ்மமாக உள்ள ஜடப்பொருள்களை கொண்டு அமைந்திருக்கிறதோ அதே விதத்தில் தன்மாத்திரைகள் எனப்படுவைகளுடன் சூக்ஷ்ம பொருள்களை கொண்டே அமைந்திருக்கின்றன. இந்த தன்மாத்திரைகள் ஸ்தூல வடிவெடுக்கிற பொழுது புறத்தில் உள்ள ஸ்தூல பொருள்களாக தென்படுகின்றன. இம்முறையில் மனது செயலாற்றுகிறது என்றும் மனதின் மூலமாக வெளியுலகத்தில் உள்ளிருக்கும் புருஷனுக்கு இடையில் தொடர்பு ஏற்படுகிறது என்றும் சாங்கிய சாஸ்திரம் புகட்டுகிறது. இதனின்று ஒரு உண்மை வெளியாகிறது. அதாவது புறத்தில் இருக்கும் ஸ்தூல பொருள்களுக்கும் உள்ளிருக்கும் அந்த கரணத்துக்கும் இடையில் வஸ்துவில் வித்தியாசம் ஒன்றுமில்லை. அமைப்பில் உள்ளிருப்பது சூக்ஷ்மமாகவும் புறத்தில் இருப்பது ஸ்தூலமாகவும் இருப்பதுதான் இரண்டுக்கும் இடையே உள்ள வேற்றுமை. மானுட அமைப்பில் புருஷன் எனப்படுவது ஒன்றுதான், ஜடவஸ்து அல்ல, அது சேத்தனம். மனது என்பது உள்ளிருக்கும் கருவி. அக்கருவியை கொண்டு புறத்தில் இருக்கும் பொருள்களை புருஷன் புலப்படுத்துகிறான். இந்த மனது ஓயாது சரணமடைந்து கொண்டே இருக்கிறது. அது மாறுபட்டு கொண்டும் இருக்கிறது. இம்மனதை பக்குவப்படுத்துவதனால் பல இந்திரியங்களோடு அல்லது ஒரு இந்திரியத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ள அதற்கு இயலுகிறது. பிறகு இந்திரியங்களெல்லாம் விட்டு விலகி இருக்கும் அதற்கும் இயலுகிறது. அதற்கு திருஷ்டாந்தம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். கூர்ந்து கவனித்து ஒரு மனிதன் இசையை கேட்டுக்கொண்டிருந்தால் அவன் கண்கள் விழித்திருப்பதற்கிடையிலும் அவன் எதையும் காண்பதில்லை. மனது அவ்வேளையில் கண் என்னும் பொறியோடு பொருந்தி இருக்கவில்லை, ஆனால் செவி என்னும் பொறியோடு முற்றிலும் பொருந்தி இருக்கிறது என்று அனுபவத்திலிருந்து வெளியாகிறது.
ஆனால் முற்றிலும் பரிபாக்கம் அடைந்துள்ள மனதோ ஏக காலத்தில் எல்லா இந்திரியங்களோடும் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ள வல்லதாகிறது. அப்படி பக்குவம் அடைந்து வருகிற பொழுது அந்த மனது அல்லது உள்ளத்திற்கு உள்ளிருக்கும் ஆழத்தையே ஊடுருவி ஆராய்ந்தும் பார்க்க இயலுகிறது. மனதானது தன்னைத்தானே ஊடுருவி ஆராய்ந்து பார்த்து பழக வேண்டும். இந்த பயிற்சியை மிக முக்கியமானதென்று யோக சாஸ்திரம் கூறுகிறது. மனதை குவித்து ஒருமுகப்படுத்த வேண்டும். அப்படி ஒருமுகப்படுத்துவதை ஏகாக்கிரத சித்தம் என்றும் இயம்புவது உண்டு. குவிந்து ஒருமுகப்பட்டுள்ள உள்ளத்தை உள்ளத்தினுள்ளேயே திருப்ப வேண்டும். பிறகு உள்ளத்தினுள்ளே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அந்த உள்ளத்தை கொண்டே ஆராய வேண்டும். இதை பற்றி கேள்விப்பட்டு இதில் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. பழக்கத்தில் கொண்டு வர வேண்டிய பயிற்சி அல்லது சாதனம் என்பது இதுவே. இத்தகைய சாதனத்தை யோகியாக விரும்புகிற ஒவ்வொருவரும் செய்தே ஆக வேண்டும். ஆக யோக சாதனம் வெறும் செவிக்கு உணவாக இருப்பதன்று, செயலுக்கு உரிய விஷயம். நவீன மனோதத்துவ ஆராய்ச்சிக்காரர்கள் புறத்திலுள்ள பொருள்கள் மனிதனுடைய கட்புலனாவதை பற்றி ஒன்று கூறுகிறார்கள். நாம் படைத்துள்ள கண்களே பார்வைக்குரிய கருவிகள் அல்ல. படைக்கும் திறமை மூளையினின்று கண்ணோடு இணைந்து வைக்கப்பட்டிருக்கிறது, நரம்பினிடத்தில் இருக்கிறது. கேட்கும் திறமை மூளையில் நின்று காதோடு இணைத்து வைக்கப்பட்டிருக்கும் நரம்பிடத்தில் இருக்கிறது. இத்தகைய நுண்ணிய நரம்புகளும் மூளையும் ஒரே நுண்ணிய வஸ்துவிடமென்று உண்டானவைகள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணுக்கும் மூளைக்கும் இடையிலிருக்கும் நரம்பானது துண்டிக்கப்படுமானால் கண் நல்ல நிலையில் இருந்தாலும் மனிதன் காட்சியை காண முடிவதில்லை. மூளைக்கும் காதுக்கும் இடையே உள்ள நரம்பு துண்டிக்கப்படுமானால் காது நல்ல நிலையில் இருப்பதற்கிடையிலும் ஓசை கேட்க முடியாது. இப்படி நவீன மனோதத்துவ ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்கிற இதே கோட்பாட்டைத்தான் சாங்கிய சாஸ்திரம் கூறுகிறது. மனோதத்துவ ஆராய்ச்சியாளர்கள் இக்கோட்பாட்டுகளை ஸ்தூல உடலோடு இணைத்து வைத்து சொல்லுகின்றனர். சாங்கிய சாஸ்திரமோ இக்கோட்பாடுகளை அந்த கரணம் அல்லது மனதோடு இணைத்து வைத்து சொல்லுகிறது. ஆனால் அந்த இரண்டு சாஸ்திரங்களும் சொல்லப்படும் விஷயம் ஒன்று. ராஜயோகத்தில் நாம் செய்யும் ஆராய்ச்சியோ இதிலும் ஆழ்ந்த துறையில் அமைந்துள்ளதா? மனதின் கண் உண்டாகிற வெவ்வேறு அவஸ்தைகளை அல்லது பான்மைகளை தெளிவுற காண்பதற்காக நுண்ணுணர்வு நிலையை பெற யோகி எண்ணங்கொண்டுள்ளான். மனதின் கூறுகள் யாவையும் மனதை கொண்டே கண்டறிதல் வேண்டும். நுகர்தல் அல்லது புலப்படுதல் என்னும் செயல் எப்படி நிகழ்கிறது? மனது அதை எப்படி வாங்கிக் கொள்கிறது? புத்தியின் கண் அது எப்படி ஒப்படைக்கப்படுகிறது? புத்தியானது அவ்வுணர்வை எப்படி புருஷனுக்கு கொடுக்கிறது என்பவையற்ற எல்லாம் ஒருவன் மனக்கண் கொண்டு காணக்கூடும். ஒவ்வொரு சாஸ்திரத்திலும் நிபுணன் ஆவதற்கு ஏற்ற சில ஆயத்தங்களை செய்தாக வேண்டும். அந்தந்த ஞானத்துறைக்கு ஏற்ற கல்வி முறையும் உள்ளது. அம்முறையை கையாண்டால் தான் நாடுகிற கலை ஞானம் வந்தமையும். அப்படி ராஜயோகத்திற்கான ஆயத்தங்களும் அனுஷ்டான முறைகளும் உள்ளன. உட்கொள்ளும் ஆகாரத்தை பற்றிய ஒழுங்குபாடுகள் சில இருக்கின்றன. மனதின் கண் தெளிந்த தூய்மையான உண்டு பண்ணும் உணவையே நாம் உட்கொள்ள வேண்டும். உயிர் பிராணிகளை கண்காட்சிக்கு வைத்து வளர்க்கப்படும் இடம் ஒன்றுதான் சென்று பார்த்தால் இக்கோட்பாடுகள் நமக்கு விளங்கும். யானைகளும் அவை போன்ற பருத்த உடல்களை உடைய விலங்குகளும் முற்றிலும் அமைதியாக இருப்பதை நாம் அங்கு காண்கிறோம். சிங்கங்களும் புலிகளும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் கூண்டுக்கு அருகில் சென்று பார்த்தால் அந்த விலங்குகள் பரபரப்புடைவுகளாகவே இருப்பதை காண்கிறோம் அல்லவா? உணவு வேற்றுமையே இத்தகைய இயல்பு வேற்றுமைக்கு காரணம். சரீரத்தின் கண் விளங்கிக் கொண்டிருக்கும் வேகங்கள் எல்லாம் உணவினின்று உண்டானவை. நாள்தோறும் நாம் காணும் காட்சி அதுவே ஆகும். மனிதன் ஒருவன் பட்டினி கிடக்க ஆரம்பித்தால் முதலில் அவனுடைய ஸ்தூல சரீரம் தளர்வுறும். ஸ்தூல சரீரத்துக்குண்டான வலிவுகள் பாதிக்கப்படும். சில தினங்களுக்கு பிறகு மனதினுடைய வலிவும் பாதிக்கப்படும். முதலில் ஞாபக சக்தி குறையும். பிறகு சிந்தனை பண்ண முடியாத நிலை ஒன்று உண்டாகும். ஒழுங்கான முறையில் பகுத்தறிதல் என்னும் மனோ முயற்சி நடைபெறாது. ஆதலால் யோக சாதனத்தின் ஆரம்ப தசையில் எத்தகைய உணவை உட்கொள்கிறோம் என்பதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யோக
சாதனத்தில் வேண்டியவாறு முன்னேற்றம் அடைந்தான பிறகு தக்க மன உறுதி நமக்கு உண்டாகிறது. பிறகு உணவு விஷயத்தில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. வளரும் செடி ஒன்றுக்கு தீமை ஏற்படா வண்ணம் சுற்றிலும் வேலி கட்டுகிறோம் அல்லவா? ஆனால் அதே பெரிய மரமான பிறகு வேலிகள் வைத்திருக்கிறோமா என்ன? அந்த மரத்துக்குண்டாம் தாக்குதல்களை அந்த மரமே ஜமாளிக்கும் வழிவதற்கு கிடைத்து விடுகிறது. யோகி ஒருவனுக்கு சொகுசு நிறைந்த சுக ஜீவனமும் பெருமித வாழ்வும் ஒருபுறம் தீங்கு செய்கின்றன. சரீரத்தை வாட்டுவதும் அன்னபானம் முதலியன இல்லாததும் அதை தளர்வுற பண்ணுவதும் கொடூர தபஸுக்கு உட்படுத்துவதும் மற்றொரு புறம் தீங்கு விளைவிக்கின்றன. ஆக இவ்விரண்டு வித வரம்புகளை போக்குவது அவன் புறக்கணிக்க வேண்டும். அர்ஜுனா, அளவு கடந்து உண்பவனுக்கு யோகமில்லை, அறவே உண்ணாதவனுக்கும் அஃதில்லை. மிகைப்பட உறங்குபவனுக்கும் அல்லது மிகைப்பட விழித்திருப்பவனுக்கும் யோகமில்லை. மிதமான உடற்பயிற்சி செய்பவனுக்கு, அளவுடன் கர்மங்களை செய்து உறக்கத்திலும் விழிப்பிலும் முறையை வகிப்பவனுக்கு யோகம் துன்பத்தை துடைப்பதாகிறது என்று கூறுகிறார் கிருஷ்ணர். இதன் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.